சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு திருப்போரூர் கந்தசுவாமி உற்சவர் தேர் ஆதிதிராவிடர் பகுதியில் சுமார் 400 வருடங்களுக்கு பிறகு 2ஆம் ஆண்டு வருவதால் மலர் தூவி பட்டாசு வெடித்து மேலதாளத்துடன் மக்கள் ஆரவாரமாக உற்சாக வரவேற்பு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் மாசி பிரமோற்சவம் திருவிழா இந்த ஆண்டு கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முக்கிய நிகழ்வான 8ஆம் நாள் பரிவேட்டை திருவிழா துவங்கி கோவிலிலிருந்து புறப்படும் முத்துக்குமார் சுவாமி மயில் வாகனத்தில் ஒரு காலை தரையிலையும் மற்றொரு காலை மயில் மேலையும் வைத்துவிட்டு கையில் வில் அம்பு ஏந்தி போர்க்கோலத்தில் சென்று ஆலத்தூர் கிராமத்திற்கு சென்று பக்தர்கள் வழிபட்டனர். பின்னர் தண்டலம், மேட்டு தண்டலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று பின்னர் திருப்போரூர் படவேட்டம்மன் கோவில் தெருவில் கோவில் தேர்விற்கு தேர் உற்சவ வருகை தந்தது. நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறை, இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் முருகப்பெருமான் தேர் உற்சவத்தை அப்பகுதி மக்கள் மலர் தூவியும் பட்டாசு வெடித்தும் மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் ஆதிதிராவிடர் மக்கள் தாய் வீட்டு சீர்வரிசை நாதஸ்வரம் முழங்க எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு பட்டு வேட்டி உடுத்தி சுமார் 30 கிலோ எடையுள்ள ஆள் உயர மாலை அணிவித்து முருகப்பெருமானை வழிபட்டனர். திருப்போரூர் கந்தசுவாமி உற்சவர் தேர் ஆதிதிராவிட பகுதியில் சுமார் 400 வருடங்களுக்கு பிறகு 2ஆம் ஆண்டு வருகை தந்தது குறிப்பிடத்தக்கது.
வருவதாக ஜெயாசன சொன்னவர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காட்டுங்க